அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தின் கீழே 8, 9, 10 இந்த 3 நாட்கள்ல மாஸ் கிளீனிங் நம்ம ஸ்கூல்ல பண்ணணும். அதற்கு எஸ்எம்சி உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருடைய உதவியோடைய இந்த தூய்மை பணி நடக்கணும். இந்த தூய்மை பணியை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதையும் அதை வந்து புகைப்படங்களாக பதிவேற்றம் செய்யணும். அது எப்படி பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறதையும், அந்த புகைப்படத்திற்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் நீங்கள் 3 விதமான படங்களை எடுக்கணும். ஒன்று, தூய்மை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்தது, அது ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, தூய்மை பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஃபோட்டோ பிடிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தூய்மை பணி நடந்து முடிந்த பிறகு அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சி இஎம்ஐஸ் தளத்தில் அப்லோட் பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணலாம், எவ்வளோ கேபிஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வைக்கிற பெல் பட்டன் அழுத்தி இதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்பவுமே உங்களுடைய எம்எஸ் லாகினை போயிட்டு, நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிட்டேன். அதனால் இப்போ நான் டைரெக்டாக வந்து உங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ தான், 2 or 3 மினிட்ஸ் தான். இதில் போயிட்டு நீங்கள் ஸ்கூலுங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கும். ஆக்டிவிட்டீஸுங்கிறது கீழே பாருங்கள், மாஸ் கிளீனிங் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் கிளீனிங் பிஃபோர், இன் ப்ராக்ரஸ், ஆஃப்டர் அப்படிங்கிற 3 விதமான புகைப்படங்களை நீங்கள் அப்லோட் பண்ணணும். முதல்ல அந்த இடம் தூய்மை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, தூய்மை செய்து கொண்டிருக்கும் போது அந்த இடம், தூய்மை செய்து பணி முடித்த பின்னாடி அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கான ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜேபிஇஜி அப்படிங்கிற 3 ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MPயில் தான் இருக்கணும். 3மே 5 MB, 5 MB, 5 MB. அப்புறம் ரிமார்க்ஸ், என்னைக்கு வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த டேட்டை வந்து இதில் மென்ஷன் பண்ணி போட்டுருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதோடைய வேலை ஓவர். ஸோ இதுதான் நீங்கள் எம்எஸில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஃபோர், இன் ப்ராக்ரஸ், ஆஃப்டர், இந்த 3 விதமான ஃபோட்டோக்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 5 MBக்குள்ளே பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு மீண்டும் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதை வளர்தலம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.